ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் நமக்கு வரப்போகுது. சரியா? அதுக்கான ஒரு அந்த வேகன்சி அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் வீக் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சரியா? அதாவது ஒரு பல்கா ஜேஇ போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து லாஸ்ட் வீக் விட்டுருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்போம். சரியா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, அந்த 2018 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணல அவங்க. இப்பதான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ பி கேண்டிடேட்ஸ் 2 பேருமே எலிஜிபிள் தான். சரியா? ஏன்னா ஜேஇ லெவல் அப்படிங்கிறனாலுமே ஜேஇ லெவல் அப்படின்றனால 2 கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ எல்லாருக்குமே வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? அதான் வந்து இதுல மெயினான ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, போத் டிப்ளமோ லெவல்னாலும் சரி, பிஇ லெவல் 2 பேருமே எலிஜிபிள் தான். சரியா? ஆனா கொஸ்டின் நேச்சரை பொறுத்தளவு நமக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ அப்படிங்கிறதுனால, டிப்ளமோ லெவல் அந்த கொஸ்டின் நேச்சர் தான் இருக்குமே தவிர, ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸியான லெவல்ல தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு 4 மந்த்ஸ் நீங்க நல்லா சாலிடா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். சரியா? மினிமம் சிலபஸ் தான். அதே மாதிரி இன்டர்வியூ கிடையாது மெயினா. சரியா? அதர் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இதுல வந்து அந்த இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. 2 ஸ்டேஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனோட உங்களுக்கு வந்து அந்த டைரக்டா போஸ்டிங் தான். அதுக்கப்புறம் நல்ல டீசென்டான சேலரி லெவல், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஏஇ பே ஸ்கேல் கிட்ட நியர்லி வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஜாப் நேச்சரு, ப்ரமோஷன் லெவல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்லாம் ப்ராப்பரா கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கடி நம்மள்ட்டமே கால் பண்ணி கேட்பாங்க, எப்போ சார் வருது ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி. சரியா? ஏன்னா எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது, எஸ்எஸ்சினா இப்போ நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம எந்த ஜோனை செலக்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து நமக்கு போஸ்டிங் கொடுக்குறதுக்கான நம்ம இன்கேஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜோனில் தான் நமக்கு போடுவாங்க. சதர்ன் ஜோன் அப்படின்னா சதர்ன் ஜோன் தான் அந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து இந்த ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் 2024க்கு பார்த்தோம் அப்படின்னா, பர்டிகுலரா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அஸ்பிரன்ட்ஸுக்கு ஒரு நியூ மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். சரியா? ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் தெரியும்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677111366 கால் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோட்டீஸ் தான் ஆக்சுவலா அந்த கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜேஇக்கு பாத்தீங்க அப்படின்னா 7346 போஸ்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் பாத்தீங்க அப்படின்னா 398 வேக்கண்ட் அப்படின்ற மாதிரியும், கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 வேக்கண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. கெமிக்கல் சூப்பர்வைசர் ஒரு 5, அதுக்கப்புறம் மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர் ஒரு 12 பேர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 7911 வேக்கண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. சரியா? இதுல பர்டிகுலரா ஜேஇ மட்டுமே 7346 வேக்கண்ட். ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 18 to 33 இயர்ஸ் தான். சரியா? அதுல ரிலாக்ஸேஷன் உண்டு எல்லா கம்யூனிட்டிக்குமே. எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவு 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், ஓபிசியை பொறுத்தளவு 3 இயர்ஸ். அதுலயுமே எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வந்து என்ன அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 33 இயர்ஸ் பிளஸ் அந்த நம்பர் ஆஃப் சர்வீஸோட 3 இயர்ஸ் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி. ஓபிசிக்கு சேம் கேட்டகரியில 36, எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 38 பிளஸ் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா யூஆர்ஆர் இருந்துச்சு அப்படின்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி இருந்தாங்க அப்படின்னா 15 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு இந்த எக்ஸாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கேண்டிடேட்ஸும் இதில் அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சரியா? சேலரி லெவலை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 35,400 to 1,12,400 அப்படிங்கிற லெவல் வரை உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபில்டரிங் நேச்சரா தான் இருக்கும். ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இதுலயே ஃபில்டர் பண்ணிட்டு தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எல்லாரும் செகண்ட் ஸ்டேஜ் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 90 மினிட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் தான். மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் 30 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 15 கொஸ்டின் 15 மார்க்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது முடிச்சதுக்கு அப்புறம் இது கிளியர் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்மள அலோவ் பண்ணுவாங்க.
அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 120 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு. 150 கொஸ்டின் இருக்கும் 150 மார்க்ஸுக்கு. ஸோ இதுல தான் நமக்கு டெக்னிக்கலே வரும் ஆக்சுவலா. 100 கொஸ்டின் 100 மார்க்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் இதுல தான் நமக்கு வரும். ஸோ அது போக பாத்தீங்க அப்படின்னா மித்த 50 கொஸ்டின்ல ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க்ஸுக்கும், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15 கொஸ்டின் 15 மார்க்ஸுக்கும், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸுக்கும், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு 10 கொஸ்டின் 10 மார்க்ஸுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அரௌண்ட் இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து 150 கொஸ்டின் 150 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டா ஸ்டடி பண்ணுங்க. சிலபஸ்ல இப்ப கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, பிசிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஓரியன்டா அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது ஓரியன்டா ஸ்டடி பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ரிட்டன் நோட்ஸ் அது வந்து ஒரு கிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப டீடைல்டா எழுதிட்டு இருக்காம ஒரு கிண்ட் மாதிரி ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பீரியாடிக்கலா ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து என்னது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட் கம்ப்ளீட்டா சிலபஸை முடிச்சுட்டு நிறைய ஃபுல் லென்த் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். சரி, இது எல்லாத்த விட வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியாவில் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அந்த எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடன்டோட இருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதை பொறுத்தளவு நமக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. வேக்கண்டும் நல்லா பல்கா கொடுத்துருக்கிறதுனால நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.